ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சுண்டைக்காயில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த சுண்டைக்காய் காரக்குழம்பு கூட நம்ம அப்பளம் இல்லை எந்த காய்கறி கூட தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி இந்த காரக்குழம்பு செய்யும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கின அப்புறமா நம்ம சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் அப்படியே சேர்க்கக்கூடாதுங்க. அதில் உள்ள விதையை எடுத்துட்டு தான் சேர்க்கணும். ஸோ அது எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி உரல்ல வச்சு நெசுக்கிட்டு அதுக்குள்ளே இருக்க விதையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த விதையெல்லாம் வந்துடும். ஸோ அப்புறம் இதை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே சேர்க்கும் போது அது கசப்பாக இருக்கும். அதனால விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இது 2 நிமிஷம் நம்ம வதக்கும் போதே நல்லா வெந்துடும், ஒரு அரை வேக்காடு. ஸோ இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அப்படி தனி மிளகாத்தூள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சிருக்கேன். அதையும் நல்லா தண்ணியில கரைச்சிட்டு அதையும் இதுல ஃபில்டர் பண்ணி ஊத்திக்கலாம். இப்போ இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ மசாலா நல்லா வதக்கின அப்புறமா நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம அதுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது நல்லா சுண்டன அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.